இன்னைக்கு நம்ம பிரெயின் வச்சு அப்படியே ஒரு கேமை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ப்ளஸ் இருக்கும், இந்த மாதிரி நடுவில் ஒரு கேப் இருக்கும். நம்ம என்ன ஆரம்பிக்கணுமோ அது இங்கே கீழ்ப்பகுதியை தான் எடுக்கணும். ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம ஆரம்பிக்கணும். பகுதியில் உள்ள நடு லைனில் நடு கோலி, இந்த கோலி எடுத்துடணும். அப்போனா இந்த கோலி எடுத்து சென்டர் இங்கே கேப் வச்சுருக்கோமா இந்த இடத்துல போட்டுடணும். அப்போனா இந்த கோலி எடுத்துடணும். நெக்ஸ்ட் இந்த சைடில் உள்ள கோலி, இந்த சைடில் கார்னரில் இருக்க கோலியில் சென்டர் கோலி இதை எடுத்து இங்கே போட்டுடணும். அப்போ இந்த கோலியை எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு திருப்பி அதே எடுத்துக்கொண்டு கீழ் லைனில் இந்த கோலி எடுத்துக்கணும். இந்த கோலி எடுத்து மேலே போட்டுடணும். அப்போ இந்த கோலி எடுத்துடணும். அப்போ இந்த சைடில் இருக்க கோலியை இங்கே வைக்கணும். அப்போ இந்த கோலி எடுத்துடணும். நெக்ஸ்ட் இங்கே கேப் இருக்கா, அப்போ இந்த சென்டரில் இருக்க ஒரு கோலியை எடுத்து இந்த கோலி எடுத்து இங்கே வச்சிடணும். அப்போ இந்த கோலி எடுத்துடணும். நம்ம இப்போ ஒரு கோலியை தாண்டினா அந்த கோலி எடுத்துடணும். இப்போ அதே மாதிரி இந்த கோலி வந்து இதை தாண்டுது, இப்போ தாண்டி அந்த இடத்துக்கு போயிடுச்சு கேப் இருக்க இடத்துக்கு. அப்போ இந்த இடத்துக்கு வச்சிடணும். அப்புறம் நம்ம இந்த சைடு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த அதே மாதிரி இந்த சைடில் இருக்க கோலியில் சென்டர் கோலி எடுத்து இந்த கேப் உள்ள இடத்துல வச்சுக்கணும். அப்போனா இந்த கோலி எடுத்துடணுமா. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்குள்ள கோலியை மேலே வைக்கணும். வச்சாச்சா. அப்போ இந்த கோலியை எடுத்துட்டோமா. நெக்ஸ்ட்டு கீழே உள்ளதில் இந்த கோலி எடுத்து இங்கே வைக்கணும். அப்போ இந்த கோலி எடுத்துடணுமா. நெக்ஸ்ட்டு இங்கே கேப் இருக்குது, அதே மாதிரி இந்த கோலி எடுத்து இங்கே வைக்கணும். அப்போ இதையும் எடுத்துடணுமா. நெக்ஸ்ட்டு இதை எடுத்து மேலே வைக்கணும். மேலே வச்சுட்டோம். இதை எடுத்துடணுமா. இங்கே இந்த எல்லா கோலியும் எடுத்து இங்கே கார்னரில் இருக்கும். ஆனால் மிச்சம் மூணுத்துலேயுமே சென்டரில் இருக்கும். இப்போ இதையும் முடிச்சாச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த சைடில் இருக்க கோலியில் சென்டர் கோலி எடுத்து இங்கே வைக்கணும். வச்சுட்டு இதை எடுத்துடணும். அடுத்தது இல்லை இங்கே உள்ள கோலியை இங்கே வைக்கணும். ரெண்டு ஓட்டையில் வச்சுட்டோமா. நெக்ஸ்ட்டு இதை எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு இங்கே உள்ள கோலியை இங்கே வைக்கணும். அப்போ இந்த கோலி எடுத்துடணுமா. நெக்ஸ்ட்டு இங்கே அதே மாதிரி சென்டரில் ஒரு கோலி இருக்கும், அந்த கோலி எடுத்து இங்கே வைக்கணும். அப்போ இந்த கோலி எடுத்துடணுமா. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இங்கே உள்ள கோலியை மேலே தூக்கணும். மேலே தூக்கிட்டு இதை எடுத்துடணும். இங்கேயும் சென்டரில் ஃபார்ம் ஆகிடுச்சா. இந்த நெக்ஸ்ட்டு கடைசி சைடு, இப்போ இந்த கடைசி சைடுக்கு வந்தாச்சா. கடைசி சைட்லேயும் இதே மாதிரி இங்கே ஒரு க்ராஸாக ஒரு கோலி வச்சுருப்போம்ல. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே ஒரு கோலி இருக்குமா கடைசியாக, அந்த கோலியை இங்கே வைக்கணும். இந்த சென்டராக நடுவில் ஒரு கேப் இருக்கா, அந்த இடத்துல வைக்கணும். ஃபஸ்ட்டாக இந்த கோலி எடுத்துடணும். அதே மாதிரி இங்குள்ள கோலியை மேலே வைக்கணும். அப்போ இந்த கோலியை எடுத்துடணும். அப்போ இங்குள்ள கோலியை இங்கே வைக்கணும். வச்சுட்டு இந்த கோலியை எடுத்துடணும். அதே மாதிரி இங்கே கேப் இருக்கா, சென்டர்லேருந்து இந்த கோலி எடுத்து இங்கே வைக்கணும். தாண்டிட்டா அப்போ இந்த கோலி எடுத்துட்டோம். அப்போ அதே மாதிரி இங்குள்ள கோலியை திருப்பி மேலே தூக்கணும். மேலே தூக்குனா இது வட்டிடுவோமா, எடுத்துடணும். இப்போ நம்ம இப்படி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ரெண்டு கோலி இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஆரோ, மொத்தமாக ஒரு ஆரோ ஷேப்பில் கோலி வந்திருக்கணும். அப்போ இந்த லாஸ்ட்டாக 4 கோலி இருக்குமா டாப்பில். இங்கே ஒரு 3 கோலி, இங்கே ஒரு கோலி இருக்குமா. இந்த 3 கோலியில் சென்டராக ஒரு கோலி இருக்குமா, அந்த கோலியை இப்போ நகர்த்தணும். இப்போ 90% ஆஃப் இது சால்வ் பண்ணி முடிச்சிருப்போம். 90% சால்வ் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ இந்த ஒரு கோலி 3 ரோ இருக்குல்ல, 3 கோலி, அதில் சென்டர் கோலி எடுத்து இங்கே நகர்த்தணும். அப்போ இதை எடுத்துடணும். இதே மாதிரி ஒரு சர்க்கிள் போடணும் பாருங்கள். இதை எடுத்து இங்கே வைக்கிறோம். திருப்பி எடுத்துடுறோம். இதை எடுத்து அதே மாதிரி இங்கே வைக்கிறோம், எடுத்துடுறோம். அதே மாதிரி இதை எடுத்து இங்கே வைக்கிறோம். திருப்பி அதே கோலியை எடுத்துடுறோம். அதே கோலியை இங்கே வைக்கிறோம், எடுத்துடுறோம். திருப்பி எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அதே இடத்துக்கு வந்துடுறோம். இப்போ ஒரு T ஃபார்மேட்டில் உருவாகியிருக்கா இங்கே பாருங்கள். T ஃபார்மேட்டில் உருவாகிட்டுருக்கா. இதை அப்படியே திருப்புங்க. திருப்பிட்டு இந்த மாதிரி ஆப்போசிட்டில் T இருக்கணும். அப்போ இந்த Tயில் இங்கே ஒரு 3 கோலி இருக்கா, அதில் சென்டர் கோலியை இந்த சைடும் நகர்த்தலாம், இங்கேயும் வைக்கலாம், இல்லை இங்கேயும் வைக்கலாம். நான் இங்கே வைக்கிறேன். அப்போனா இந்த கோலி எடுத்துடணும். தாண்டிட்டோமா, எடுத்துடணும். மேலே 2 கோலி இருக்குது. அப்போ நம்ம லாஸ்ட் இருக்க கோலியை எடுத்து கீழே வைக்கணும். அப்போ இந்த கோலி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கோலி இருக்குமா. நெக்ஸ்ட்டு இதை எடுத்து இங்கே ஒரு ஓட்டை இருக்கும், இங்கே போட்டுடணும். அப்போ இதையும் எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு இங்கே பக்கத்தில் கோலி இருக்குமா, இதை எடுத்து வெட்டினா இங்கே எடுத்துடணும். நம்ம ஆரம்பிப்பில் ஒரு கேப் வச்சுருந்தோமா சென்டராக, அந்த கேப்பில் கடைசி கோலி இங்கே இருக்கணும். அதுதான். அப்போ நம்ம இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நம்ம வின் ஆயிடுவோம். இது அவங்களுக்கு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். பாய் பாய்.